கங்க்ராச்சுலேஷன். வாங்க சாப்பிட்டு தான் போகணும் என்ன விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். இருந்து சாப்பிட்டு போங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ என்ஜாய் யுவர் மேரேஜ் லைஃப். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் லாவண்யா. ஹாய் ஜோதி கங்க்ராட்ஸ். கங்க்ராச்சுலேஷன். ஜோ போட்டோ எடுக்கறாங்க கொஞ்சம் பின்னாடி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல என் ஃப்ரெண்ட் ஜோதி இவர் மிஸ்டர் கௌதம் ஹாப்பி மேரேஜ். அங்கிளுக்கு ஆஃபீஸ்ல அவசர வேலை. சார் நான் 2 தடவை மெசேஜ் கொடுத்துட்டேன் இன்னும் எனக்கு ரிப்ளையே வரல மெசேஜ் கரெக்டா அனுப்புனீங்களா நோ ரிப்ளை ஜோதி ஜோதி இங்க இருக்கியா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு பிடிக்குமேனு நானே இந்த ஸ்வீட்டை பண்ணேன். இந்த சாப்பிடு. அம்மா கௌதம் என்னாச்சு சொல்லுங்க. ஏன் அன்பு கௌதம் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு? இல்லம்மா அது வந்து நோ டோன்ட் ப்ளே foolish games with me கௌதம் என்னாச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ் மா சொல்லுங்க ஜோதி அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உன்னை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா கௌதம் சுகுமார் அண்ணன் எங்க அண்ணனை பாத்தீங்களா நான் பார்க்கலையேம்மா. நானும் இன்றைய கடைசிப்பா. சார் ஒரு டிக்கெட் வாங்க சார். சார் ஒரு டிக்கெட் வாங்க சார். லக்ஷ்மி லக்ஷ்மி எங்க அண்ணன் இங்க வந்தாரா வரலையாமா? இங்க வரலையா எங்க போயிருப்பாரு அண்டவா நான் என்ன பண்ணுவேன் பாரதி ஜோதி எப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த நீ யாரை தேடி போ வந்த? அத முதல்ல சொல்லு. ஏன் உன்னை பார்க்க தான் வந்தேன் நீ எப்போ போய் சொல்லாத. எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். பாரதி நீ கூட என்கிட்ட மறைச்சிட்டல. பாரதி 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 நீ ஏடி அழற? என்னாச்சு? இனி ஆகிறதுக்கு என்னடி இருக்கு எங்க அண்ணன் சாக போறான் பாரதி என்னடி பைத்தியம் மாதிரி உளற? அன்பையே சாக போறாரு. உணரலடி உண்மையை தான் சொல்றேன் எங்க அண்ணன் ஆரம்பத்துல இருந்து உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருந்தான் நீ கௌதம தான் கல்யாணம் படிக்க போறேன்னு தெரிஞ்சு எங்க அண்ணன் அவன் காதல உன்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டான் ஆமாண்டி அவர் மனசுல நோவியமா வரைஞ்சு வச்சு அதை அழிச்சுக்க முடியாம இப்ப தண்ணி அழிக்க முடிவு பண்ணிட்டான் அவனோட இந்த முடிவுக்கு உனக்கே தெரியாம நீ காரணமாயிட்ட ஆனா ஒண்ணு எங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட நீ ஒவ்வொரு முறையும் கௌதம் கௌதம்னு கூப்பிடும் போதெல்லாம் உனக்கு பிடிச்சவனா இல்லைன்னா கூட உனக்காக கௌதம் மாதிரி நடிக்கிறது எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா நினைச்சான் உனக்காக எங்க அண்ணன் தின தினம் குரல் மாத்தி பேசும்போது அந்த வலிய கூட ஒரு சுகமா தாண்டி நினைச்சான் மழைக்கு முன்னாடி 5 நிமிஷம் நின்னுட்டு போற வானவில் மாதிரி இல்லடி எங்க அண்ணன் காதல் அந்த வானவிலுக்கும் பின்னாடி நிரந்தரமா நிக்கிற வானம் மாதிரி இவ்வளவு எண்ணி எங்க அண்ணனோட லைஃப் ஆம்பிஷனே ஃபாரின்ல ப்ரோக்ராம் பண்ணி செட்டில் ஆகணும்ன்றதுதான் அதையும் உனக்காக தியாகம் பண்ணிட்டான் தெரியுமா எங்க அண்ணன் பண்ண ஒரே தப்பு காதல்ங்கிற கேள்விக்கு பதிலா தப்பா உன் பேர் எழுதுறதுதான் எங்க அண்ணனுக்கு நான் தான் உயிர் ஆனா இப்ப என்னையே மறந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா உன் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கடி அவனோட சுயநலம் இல்லாத காதல புரிஞ்சுக்காம எல்லாருமா சேர்ந்து மனசை நோக்கடிச்சிட்டாங்க எங்க அண்ணன் எனக்கு உயிரோட வேணும் அவன் இல்லன்னா
தொலைக்காட்சியிலே அறிவிப்பாளராக வில்லன் நடிகர் எம்என் நம்பியார் அவர்கள் தோன்றினால் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். வணக்கம், சென்னை தொலைக்காட்சி நிலையம். ஏன் பேண்டு ஏன் சேடல் என் இஷ்டத்துக்கு தான் ஒளிபரப்புவேன். 6:10க்கு ஆறுமுகத்தை அடிச்சு போட்டமே அதை காட்டுவோம். 7:15க்கு ஏகாமரத்தை வெட்டுறதை நேரடியா ஒளிபரப்புவோம். 8 மணிக்கு செய்திகள் நான் தான் வாசிப்பேன். சோபனாவை சந்தியா வரமாட்டாங்க. 3 மாசம் லீவ். 9 மணிக்கு பாம்பு வைக்கிறத க்ளோஸ்அப்ல காட்டுவோம். இதை யாராவது ஏடாகுடமா எதிரொலியில் லெட்டர் போட்டு கேட்டீங்க. காணாம போனவங்க அறிவிப்புல உங்க மூஞ்செல்லாம் வரும், ஜாக்கிரதை. இந்த வாரம் எம்ஜிஆர் படம் தான் போடுவேன். ஆனா நாலடி ஸ்டேஷன் தான் போடுவேன். எம்ஜிஆர் சேனல்லாம் காட்ட மாட்டேன். இதுவரை நாங்கள் அறுத்தது போதும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கலக்கல் கங்கை அமரன் இப்பொழுது உங்கள் முன் தோன்றுவார். எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நீங்க எல்லாரும் வரப்போற புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு அட்வான்ஸாவே இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நீங்க இருக்க மூட பார்த்தா ஒரே ஒரு பாட்டை பாடினா நீங்க எல்லாம் வந்து கேட்கவே மாட்டீங்க. அதனால உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பலவித மனநிலை இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பலவித கலவைகள்ல ஒரு பாட்டு பாட போறேன். சுதியை கொடுப்பா. இன்னிசை பாடி வரும் இளம் காத்து கூறும் இல்லை, காத்தலை இல்லை என்றால் அதன் பாட்டலை கேட்பதில்லை. ஏய் கம்மனு விடுறா. ஏய் நான் கேட்குற அண்ணன் கண்டுக்க மாட்டேன். தம் அடிக்கிறது தப்பு, அதுவும் ப்ரோக்ராம் நடக்கும்போது தம் அடிக்கிறது அதோட தப்புடா. அப்படியே அடிச்சா வாண்டே ஏன்டா வரமாட்டேன்னு? உங்களை பார்க்க தான்ப்பா வந்தேன். என்ன ஒரு மாதிரி வாடை அடிக்குது? ஃபுல் கில்ஃபாவா? இன்னைக்கு கடைசி நாள்ல. என்னது கடைசி நாள்? என்னடா உணர்ற? வருஷ கடைசி சொன்னப்பா. நானும் நீ பூரா பார்த்துட்டு இருக்கேன். ஏடா கூடமே பேசிட்டு இருக்கான். என்னடா மேட்ரு? அவங்க ப்ரோகிராம் சாடியா? ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார், விஜய், அஜித், மாதவன், விக்ரம். மாதவன் விக்ரம் குரல் இன்னும் பிராக்டிஸ் பண்ணவே இல்லையா? கமல், ரஜினி நீ பேசுற, விஜய், அஜித் நான் பேசுறேன், பிரபு நீ பேசுற. மாதவன், விக்ரம் வாய்ஸ்லாம் எந்த பீஸ்ல இருக்குன்னே தெரியல. அப்புறம் அண்ணே, எங்க அண்ணனை பாத்தீங்களா? இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பான். பாரதி ஏமா அழற? ஏற்கனவே ஜோதி கிடைக்கல, நீங்க அண்ணனுக்கு வாழவே பிடிக்கல. நீங்க வேற இறந்தா யூனியன்ல பணம் கிடைக்கும்னு சொன்னீங்களா? என் கல்யாணத்துக்கு பணம் கிடைக்கணும்ன்ற தலை எங்க அண்ணன் சாகணும்னு முடிவு பண்ணிடுச்சு. என்னம்மா சொல்ற நீ? சாக போறானா? அவன் இப்பதானே வந்துட்டு போனான். அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இந்த பக்கம் போய் இருப்போம். அன்பே போடா. அன்பே அண்ணா, அண்ணா, அன்பே 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 அண்ணா. அன்பே காத்தலை இல்லை என்றால் அதன் பாட்டலை கேட்பதில்லை. நன்றி நன்றி நன்றி. ஆஹா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புத்தாண்டு பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நிமிஷங்களே இருக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மனநிலை இருப்பீங்க. ஏதாவது ஒன்று முடிச்சே ஆகணும், என்பதை நிறைவேற்றி ஆகணுங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் நிறைவேறதுக்கு புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னால என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், வாழ்க்கையில் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நிமிஷங்களே இருக்குது. இதுவரைக்கும் நான் பாடின பாட்டெல்லாம் கேட்டுங்க. இப்ப வித்தியாசமா ஒரு காதல் கதையை கேளுங்க. அன்பு, அன்பு, நான் ஜோதி பேசுறேன். ப்ளீஸ் அன்பு, எந்தவித தப்பான முடிவும் எடுத்துறாதீங்க. என்னோட
டிராயிங் ஆனந்த விகடன்ல வந்தப்போ என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அறிமுகமானீங்க. ஆனா இவ்வளவு நாள் எனக்கே தெரியாம நான் உங்க இதயத்துல இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அன்பு. இதயத்தையே தொலைச்சாலும் அந்த வலியை இசையா வெளிப்படுத்துற புல்லாங்குழல் மாதிரி எனக்காக உங்க வலியை தாக்கிக்கிட்டு என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்க எப்படி உங்களால முடிஞ்சது அன்பு? உங்க கண்ணீரால நனைஞ்சு அந்த ஈரத்துல வேர்பட்டு வளர்ந்த பூனா இந்த பூவுக்குள்ளயும் கொஞ்சமாவது ஈரம் இருக்காதா? நான் இருட்டுல இருக்கும்போது எனக்காக நீங்க எண்ணெயும் தெரியுமா இருந்து வெளிச்சத்தை கொடுத்தீங்க. இப்ப நான் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு நீங்க இருட்டை தேடி போயிடாதீங்க அன்பு. காதலுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா நீங்க காதலையே எனக்காக விட்டு கொடுத்துட்டீங்களே. எனக்காக நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள இன்னமும் இருக்கு. உங்க காதல் சொல்ல முடியாத மௌனமா இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளவோ அடுக்க முடியாத வார்த்தைகள், பேச முடியாத பாஷைகள். நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களுக்காக கேர் பண்ணிக்கிறதும் ஷேர் பண்ணிக்கிறதும் தான் காதல். என் உயிரை காப்பாத்தின உங்க புனிதமான காதலுக்கு உயிர் இல்லாம போயிடக்கூடாது அன்பு. ஒரு பொண்ணுக்கு நல்ல நண்பன் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைச்ச நண்பனை புருஷனா அமையறதுக்கு நான் மட்டும் இல்ல எந்த பொண்ணுமே கொடுத்து வச்சிருக்கணும். எனக்காக வாழ்ந்த உங்களுக்காக என்னால செய்ய முடிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். I love you, அன்பு. I love you so much.